நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது டால்கிங் தமிழ் சேனல். இந்த வீடியோவில் ஆண்ட்ராய்டுக்கும் ஐஓஎஸ்க்கும் டிஃப்ரென்ஸை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஆண்ட்ராய்டுனா என்ன, ஐஓஎஸ்னா என்னென்னு மேக்ஸிமம் தெரியும். ஆப்பிள் ஃபோனில் யூஸ் பண்ண ஒரே ஓஎஸ் வந்து ஐஓஎஸ் தான். அது வந்து ஆப்பிள் கம்பெனியே க்ரியேட் பண்ணுறது. அண்ட் அதன்படி சாம்சங், சோனி அண்ட் ஓப்போ, விவோ எல்லா ஃபோன்லையுமே மேக்ஸிமம் லோ பட்ஜெட்லேருந்து ஹை பட்ஜெட் வர அதர் ஃபோன் யூஸ் பண்ணுற எல்லாமே ஆண்ட்ராய்டு தான். இந்த ரெண்டுக்குள்ள டிஃப்ரென்ஸ் என்னென்னா, இப்போ ஆண்ட்ராய்டை பொறுத்தவரை உங்களுக்கு எல்லாத்துக்கும் தெரியும், இப்போ வந்து 12,000 ரூபாய்க்கு 4GB ரேமில் மொபைல் வாங்கலாம். பட் ஐஓஎஸை பொறுத்தவரை இப்போ ஆப்பிளில் ஐஃபோன் எக்ஸ் தான் 4GB லான்ச் பண்ணியிருக்காங்க. அதுக்கு ரேட்டும் 98,000 ரூபா. இந்த ரெண்டுக்குள்ள டிஃப்ரெண்ட் என்ன, இப்போ 4,000 ரூபாய்க்கு இந்த 12,000 ரூபாய்க்கு இவங்க இறக்காது, இவங்க இது 96,000 ரூபாய்க்கு இறக்குறாங்க. மேக்ஸிமம் எல்லோரும் நினைக்கிறது என்னென்னா, ஐஃபோன் எதுக்கு அவங்க 98,000 ரூபா கொடுத்து வாங்குறதுன்னா 12,000 ரூபாய்க்கு 4GB ரேமில் அதே மாதிரி 12 மெகாபிக்சல் கேமரா வாங்கிட்டு போயிடலாம். எக்ஸாம்பிளுக்கு இப்போ எம்ஐ நோட் 5 இருக்குது, நோட் 5 ப்ரோ இருக்குது, 15,000 ரூபா. சேம் ஃபியூச்சர் தான், சேம் கேமரா தான், டிசைன் பார்க்க அப்படியே தான் இருக்குது. பட் எதுக்கு எல்லோரும் ஆப்பிள் வாங்காமல் எம்ஐ வாங்க நினைக்கிறாங்கன்னா, ப்ரைஸ் ரெக்கமெண்ட் தான். பட் ரெண்டுக்குள்ள டிஃப்ரெண்ட் என்னென்னா, இப்போ ஹைட்ராலிக் ப்ரெஸ் போல தான். இப்போ ஆப்பிள் வந்து கொஞ்சம் ப்ரெஷர் பண்ணால் போதும், அதிக ஒர்க் பண்ணும். 4GB ரேம்லேயே 8GB ரேமுக்கு வேலை செய்யும். பட் அதற்கு ஆண்ட்ராய்டு பொறுத்தவரை என்ன, இப்போ 4GB ரேம், இப்போ ஆப்பிள் 1GB ரேம் செய்யறது தான் ஆண்ட்ராய்டு மொபைல்ஸில் 4GB ரேம் செய்யாது. ஏன்னா இப்போ காலம் வேறு தான். இப்போ ஒவ்வொரு கேமாக எடுத்துக்கிடலாம், கேம்லேருந்து அப்ளிகேஷன் எல்லாமே அதிக ஸ்டோரேஜ், அதிக கிராஃபிக் ஸ்டேஜ் இருக்கனால அதிக ரேம் இருந்தால் மட்டும்தான் யூஸ் ஆகும். ஸோ ரேம் பொறுத்தவரை ஆண்ட்ராய்டில் அதிகமாக யூஸ் பண்ணுறாங்க, அதுவும் குறைஞ்ச ப்ரைஸுக்கு. ஓகே, மெயின் டாபிக் வரலாம். இப்போ ஆண்ட்ராய்டு தான் ஐஓஎஸ்க்குள்ள பெரிய டிஃப்ரெண்ட் என்னன்னா, இப்போ ஆண்ட்ராய்டை பொறுத்தவரை யாருனாலும் ஒரு அப்ளிகேஷன் க்ரியேட் பண்ணலாம், யாருனாலும் ப்ளே ஸ்டோர்லேயும் அந்த அப்ளிகேஷனை ரன் பண்ணலாம். ஓகே, இதில் முக்கியமான கெட்ட விஷயம் என்னென்னா, இப்போது நீங்கள் ஒரு ஹேக்கராக இருந்து ஒரு அப்ளிகேஷன் லான்ச் பண்ணுறீங்க. இப்போ எக்ஸாம்பிள் ஹேம்கேஷ் வந்து இந்த அப்ளிகேஷன் இன்ஸ்டால் பண்ணால் உங்களுக்கு வரும், ஷேர் பண்ணுங்கள். இதே மாதிரி ஒரு அப்ளிகேஷன் நீங்கள் இன்ஸ்டால் பண்ணுறீங்க, உங்களுக்கே தெரியாமல் உங்கள் ஃபோனை யாருனாலும் ஈஸியாகவே ஹேக் பண்ணிடலாம். ஜஸ்ட் இதே மாதிரி ஒரு அப்ளிகேஷனை மட்டும் லான்ச் பண்ணாலே போதும். பட் ஐஓஎஸை பொறுத்தவரை அவ்வளோ சீக்கிரத்தில் யாரும் ஒரு அப்ளிகேஷனை க்ரியேட் பண்ண முடியாது, ஐடியூனில் லான்ச் பண்ணவும் முடியாது. மேக்ஸிமம் ஆண்ட்ராய்டு ஃபோனை பொறுத்தவரை யாருமே ஈஸியாகவே ஹேக் பண்ணலாம். ஒரு அப்ளிகேஷன் மூலமாகவோ எது மூலமாகவும் ஈஸியாகவே உங்களோட ஸ்மார்ட் ஃபோனை ஃபுல்லாகவே ஹேக் பண்ணிடலாம். இப்போ ஐஓஎஸை பொறுத்தவரை ஆப்பிள் நிறுவனத்தால் மட்டும்தான் ஹேக் பண்ண முடியும் தவிர, அவங்களோட சாஃப்ட்வேர் ஹேக்கில் அவங்களாலே பார்க்க முடியுமே தவிர, மற்றபடி எந்த அப்ளிகேஷன் க்ரியேட் பண்ணவங்களும் சரி யாராலுமே அவ்வளோ சீக்கிரத்தில் அவங்களோட ஃபோனை டச்சரை பண்ண முடியாது. ஸோ அதுதான் இப்போ சாதா இருக்கிறவங்க வந்து எம்ஐ ஃபோன், ஆண்ட்ராய்டு வாங்குறவங்க மெயினான அவங்க வந்து ஐஓஎஸை மட்டும் தான் வாங்குறாங்க, அதுவும் ஆப்பிள் ஃபோன். ரீசன் முடிஞ்சவரை இப்போ ஒரு இடைக்கு வர நியூஸ் கேள்விப்பட்டிருப்பீங்க, பல பேங்க் அக்கௌண்ட் வந்து ஃபோனில் ஹேக் பண்ணியிருக்காங்க, இன்டர்நெட் பேங்கிங்கில் ஹேக் பண்ணியிருக்காங்க, நிறைய விஷயம் கேள்விப்பட்டிருப்பீங்க. அது எல்லாமே ஆண்ட்ராய்டு ஃபோனில் மட்டும் தான். பட் ஐஓஎஸை பொறுத்தவரை மேக்ஸிமம் வந்து ஃபுல் செக்யூரில் தான் இருக்கும். நீங்கள் ஃபஸ்ட்டே மொபைல் யூஸ் பண்ணுறதா இருந்தால் ஆண்ட்ராய்டு ஃபோன்ஸ் உங்களுக்கு தெரியும். நீங்கள் ஒரு அப்ளிகேஷன் இன்ஸ்டால் பண்ணுறீங்க, ஒரு கேம் இன்ஸ்டால் பண்ணுறீங்கன்னா உங்களுக்கு இதே மாதிரி கேலரி அலோ அண்ட் ஃபோட்டோ ஸ்டூடியோ கான்டாக்ட்ஸ் எதுவுமே அலோ கேட்காது. நான் ஃபஸ்ட்டாக ஃபோன் வாங்கினது வந்து 10th முடிக்கும்போது, கிட்டத்தட்ட ஒரு 6 வருஷத்துக்கு அப்போல்லாம் கேம் அண்ட் அப்ளிகேஷன் எது இன்ஸ்டால் பண்ணும்போது இதேமாதிரி அலோன்னு கேட்காது. கேம் மொத்தமாக ஒரு அலோ கேட்குமே தவிர, கண்டென்ட்ஸ் தவிர மற்றபடி உள்ளே வந்து கேலரி, எஸ்டி கார்டு அண்ட் கான்டாக்ட் எதுவுமே அலோ கேட்காது. பட் இப்போ நீங்கள் பார்க்கும்போது எந்த அப்ளிகேஷனை போட்டாலுமே சரி, எந்த ஒரு கேமை போட்டாலுமே சரி, உங்களோட ஃபோனோட ஃபுல் டீட்டெயில்ஸுமே அது அலோ கேட்கும். நீங்கள் கொடுத்தா மட்டும் தான் உள்ளே போகும். ஸோ இது மூலமாக எந்த ஒரு ஆப் கிரியேட்டராக இருந்தாலும் உங்களோட ஃபோனை ஈஸியாகவே ஹேக் பண்ணலாம். இதுதான் ஆண்ட்ராய்டு. பட் ஐஓஎஸை பொறுத்தவரை அப்படி இல்லை. மேக்ஸிமம் 99% ஃபுல் செக்யூரில் இருக்கும். ரூபாயை பார்த்து அண்ட் ஸ்பெசிஃபிகேஷனை பார்த்து சாதா ஃபோனுக்கு போகிறத விட கொஞ்சம் ரூபாயை கொடுத்து கோடின ஃபோன் வாங்கினாலும் கொஞ்சம் சேஃப்டியாக இருக்கும். முடிஞ்சவரை உங்கள் ஃபோன் யூஸ் பண்ணுங்கள். பட் அதர் அப்ளிகேஷன், தேவையில்லாத அப்ளிகேஷன் எந்த அப்ளிகேஷனுமே ஆண்ட்ராய்டு ஃபோனில் அவ்வளோத்து யூஸ் பண்ணாமல் இருக்கிறத வரை உங்கள் ஃபோனை செக்யூராக இருக்கும். இல்லைனா நோவே. ஓகே, இந்த சின்ன இன்ஃபர்மேஷன் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள், பிடிக்கலன்னா தாராளமாக டிஸ்லைக் பண்ணுங்கள். உங்களோட ஒப்பீனியன் இருந்தால் கமெண்ட்டில் சொல்லுங்கள். தேங்க்ஸ் ஃபார் தி வாட்சிங். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.